அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் படி வந்து ஸ்டெனோ வந்து நெறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கல. சரிங்களா? ஸோ அதோடைய ஒரு வீடியோ தான் இது. நெறைய பேர் வந்து ஸ்டெனோ முடிச்சவங்க வந்து என்கிட்ட முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட அனலைசிஸ் படி வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெனோ பொறுத்தவரைக்கும் வந்து, நீங்க வந்து போத் ஹையர் முடிச்சிருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிஃபைடு அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லோயர், ஒரு ஹையர் வச்சிருந்தாலே வந்து உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி வந்து இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நடந்த இந்த குரூப் 4 கவுன்சிலிங் படி 151 151 அதாவது 151 எடுத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா, பிசி கேட்டகரி இருக்கிறவங்க, ஒரு கடைசி கோர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாரி தான் வந்து எடுக்க முடிஞ்சது. சரிங்களா? ஸோ வேற எதுவும் பெட்டரான டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதுல வந்து இதுக்கு மேல வந்து ஸ்டெனோ படிக்கலாமா? வேண்டாமா? ஸோ அப்படின்னு கேட்கிறவங்க நெறைய பேர் உண்டு. ஆக்சுவலி வந்து இந்த லாஸ்ட் குரூப் 4 கவுன்சிலிங் பொறுத்தவரையும், ஆ எஸ்டி அண்ட் வந்து பிசிஎம். ஸோ இந்த கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு ஒரு லோயர், ஒரு ஹையருக்கு வந்து வேலை வந்து கிடைச்சது. சரிங்களா? ஸோ அதர் தென் வேற கேட்டகரில வந்து கிடைக்கல. அதுலயும் வந்து எஸ்சிஏ என்ற கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர், ஒரு ஹையருக்கு கிடைச்சது. பட் அதுலயும் கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல. சரிங்களா? ஸோ இந்த பிசி, எம்பிசி, ஜெனரல் இதுல இருக்கவங்க வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கல. எஸ்சிக்கும் கிடைக்கல. சரிங்களா? ஸோ இந்த ஜெனரல் டர்ன், பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த இந்த கேட்டகரில இருக்கிறவங்க ஒரு லோயர், ஒரு ஹையர்ல வந்து ஜாப் கிடைக்கல. 151 மேல போட்டவங்களுக்கு தான் கிடைச்சது. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து ஸ்டெனோ முடிச்சவங்க எல்லாருமே எய்ம் பண்ற ஒரு விஷயம் வந்து குரூப் 4ஆ தான் இருக்கு. சரிங்களா? ஸோ குரூப் 4 அப்படின்றது வந்து நீங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது ஜேஏ எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 கேள்வி வந்து ஒரு டிஃபரெண்ட் தெரியும். ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும், டைப்பிஸ்ட்டுக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து அப்ப இருந்தவங்க டைப்பிஸ்ட் முடிச்சுட்டு போனாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதோடைய கட் ஆஃப். ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோன்றது நெறைய பேருக்கு அறிமுகமாச்சு. ஸ்டெனோன்ற விஷயம் இப்ப தான் வந்து நெறைய இதாகிட்டு நெறைய பேர் இப்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4 கவுன்சிலிங் பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோட விழிப்புணர்வு ரொம்பவே அதிகமா இருக்கு. நெறைய பேர் வந்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பேசிக்கா வந்து இந்த டெஸ்டிடியூட் விடோ சரிங்களா? ஸோ டிடபிள்யூ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களலாம் வந்து பார்த்தா அந்த வேக்கன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபில் ஆகாது எப்பவுமே. ஸோ இந்த குரூப் 4 கவுன்சிலிங்ல அதுவும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. சரிங்களா? இந்த டெஸ்டிடியூட் விடோ சப்போஸ் எடுக்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கல அப்படின்னா, அந்த கேட்டகரில இருக்குங்க. அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி ஸோ இந்த மாரி கேட்டகரில இருக்கவங்க, அந்த கேட்டகரில இருக்கவங்களே வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாரி சூஸ் பண்ணும்பொழுது, ஓரளவுக்கு வந்து பெட்டரா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 600 அப்படின்ற மாரி போஸ்டிங் வந்ததுனால வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாச்சா அப்படின்னா, அப்படியும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாச்சு. டை ஷ முன்னாடி இருந்த டைப்பிஸ்ட் எவ்வளோ பேர் முடிச்சாங்களோ, அந்தக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் லெவல்ல வந்து இப்போ வந்து ஷார்ட் ஹேண்ட வந்து முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டெனோவும் வந்து முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? மோர் ஓவர் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்க வந்து ஸ்டெனோ முடிச்சீங்க அப்படின்னா, குரூப் 4 மட்டும் தான் சூஸ் பண்ணணும். குரூப் 4ல தான் பாஸ் பண்ணணும். நீங்க வந்து குரூப் 4 தான் படிக்கிறீங்க. இல்ல குரூப் 2 படிக்கிறீங்க. ஸோ அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்து நீங்க ஸ்டெனோ முடிக்கிறது வந்து ஒரு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டெனோன்றது அது ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி. ஸோ அந்த கோர்ஸ் நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கான வேலைவாய்ப்புகள் நெறைய இடத்துல இருக்கு. எஸ்எஸ்சில இருக்கு. அதேபோல கிரீன் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூனல்ஸ்னா தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீர்ப்பாயங்கள்ல வந்து நெறைய இருக்கு. கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இருக்கு. பெர்சனல் அசிஸ்டன்ட்டா போலாம். பெர்சனல் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 கேடர் சரிங்களா? ஸோ குரூப் 1 சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளும் நெறைய இருக்கு. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னதுலலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டேன். நான் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் கையில வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்காக எனக்கு வந்து வேலை குடுத்துடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து வேண்டாம். சரிங்களா? ஏன்னா குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதுமானது. அந்த சர்டிஃபிகேட்ட காமிச்சுட்டு கவுன்சிலிங் போறீங்க. நீங்க ஜாப் நேச்சரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெருசா வந்து நீங்க ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கிற மாரியோ, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ற மாரியோ மேக்ஸிமம் இருக்காது. சரிங்களா? ஸோ கோர்ட்ல ஒரு சில இடத்துல இருக்கும். மத்தபடி எந்த இடத்துலயும் இருக்காது. ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் மாரி வந்து அத பயன்படுத்துறீங்க. ஸோ அதோட ஸ்கில் வந்து நீங்க நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க மத்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்டெனோ முடிச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து மத்த எக்ஸாம்ஸ ட்ரை பண்றது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா குரூப் 4ல போயிட்டு அந்த ஒரு பே ஸ்கேல் வந்து கம்மியான பே ஸ்கேல் வாங்குறதுக்கு, நீங்க வேற எக்ஸாம் ட்ரை பண்ணீங்கன்னா, நல்ல பே ஸ்கேல்ல நல்ல சேலரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வேற எக்ஸாம் வேணாம். நான் குரூப் 4 தான் போகணும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து 155 அபோவ் கண்டிப்பா அடுத்த குரூப் 4 வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? நீங்க ஸ்டெனோ, ஹையர் வச்சிருந்தாலும், ஜெனரல் டர்ன், பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த கேட்டகரில இருக்கிறவங்க, ஹையர் வச்சிருந்தாலும் 155 அபோவ் கண்டிப்பா வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 160யும் போகலாம் வாய்ப்பு உண்டு. மேபி 155 என்னுடைய ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் நான் சொல்றது. சரிங்களா?
ஸ்டெனோன்றது வந்து படிக்கலாமா, வேண்டாமா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ட தாண்டி, அது வந்து ஒரு கலை சரிங்களா? அந்த கலைய வந்து நீங்க வந்து நல்லபடியா நல்லா லேர்ன் பண்ணிட்டு அப்படின்னா, எந்த இடத்துல எந்த எக்ஸாம்ல ஸ்கில் டெஸ்ட் வச்சாலும் நீங்க வந்து அது கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கணும். ஈவன் வந்து இப்ப ஹைகோர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஏ எக்ஸாம்லாம் பர்சனல் அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ரிட்டன் எக்ஸாம் ஜஸ்ட் குவாலிஃபை ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் சரிங்களா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாபே வந்து வாங்கி குடுக்கும். ஸ்கில் டெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஓரல் டெஸ்ட். ஸோ இது இந்த ரேஞ்சில தான் வந்து அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு எலிஜிபிள் கேட்டகரி தான் அத வச்சுப்பாங்க. ஸோ வந்து மார்க் ஸ்கோரிங்ல வச்சுக்க மாட்டாங்க. குரூப் 4 மட்டும் தான் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் வந்து மார்க் ஸ்கோரிங்கா வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது அங்க தான் வந்து ஸ்டெனோக்கான ஒரு மரியாதை அங்க உண்டு. குரூப் 4 பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்டெனோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க முடிச்சுட்டு, குரூப் 4ல போயிட்டு உட்கார்ந்து அந்த ஜஸ்ட் ஒரு டைப்பிஸ்ட்ட விட ஒரு 1000 எக்ஸ்ட்ரா பே ஸ்கேல் வாங்குறது வந்து என்ன பொறுத்தவரை அது ஒரு இதுதான். அப்ப அது விருப்பம் இருக்கவங்க பண்ணலாம். ஸோ மேபி நான் இதுதான் சார் போணும். எனக்கு உடனடியா வேலை தேவை. நான் குரூப் 4ல தான் போவேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமா போங்க. ஆனா வந்து கண்டிப்பா ஒரு 155, 160 அபோவ் நீங்க போடுற மாரி பார்த்துக்கோங்க. சோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன்.